ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோலேயே வந்து சொல்லிவிட்டு நான் செமஸ்டருக்கான அசைன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செமஸ்டர் பேட்டர்னுக்கான அசைன்மெண்ட்டுக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து அசைன்மெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்கன்னு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போங்கன்னா, நான் செமஸ்டர் பேட்டர்னில் அசைன்மெண்ட் வந்து எப்படி கைட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு செமஸ்டர் பேட்டர்னுக்கு அசைன்மெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிகலுக்கு வந்து ரெக்கார்ட் நோட் வந்து கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்டாக வந்து நான் செமஸ்டருக்கு அசைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க அசைன்மெண்ட் எல்லாமே ரெடி. உங்கள் வெப் போர்ட்டலில் அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குன்னு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அப்பயே வந்து கைட் பண்ணி சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது எல்லாமே இருக்கட்டும். இப்போ CY 2026 பேட்சுக்கான உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பிளேலிஸ்ட் ரெடி. ஆல்ரெடி வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. AY பேட்ச் 2025 பேட்ச் PSA பேட்சுக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து PSA கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் அப்டேட் யாருக்குன்னா, நான் செமஸ்டர் பேட்டர்ன். இப்போ நான் செமஸ்டரில் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து UGA இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், அதே PG இருந்தீங்கன்னா 2 இயர்ஸ். இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கே வந்து தெரியும். நீங்கள் வந்து 1 இயருக்கு வந்து 1 செமஸ்டர் வந்து கைட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் வந்து 3 இயர்ஸுக்கு வந்து 3 செமஸ்டர் மட்டும் தான் வந்து கைட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அந்த செமஸ்டர் சப்ஜெக்ட்டை அந்த செமஸ்டர்லேயே பாஸ் ஆக பாருங்க. ஏன்னா வந்து இதே நீங்கள் செமஸ்டர் பேட்டர்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 மந்த்லேயே வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து வந்துடும். நீங்கள் நான் செமஸ்டர் இருக்கனால 1 இயர் ஆகிடும். நீங்கள் ஃபைனலுக்கு படிச்சிங்கன்னா நீங்கள் இப்போலேருந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த செமஸ்டர் சப்ஜெக்ட்டை அந்த செமஸ்டர்லேயே வந்து பாஸ் ஆகிடுங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் டிலே ஆகிடும். நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து டிலே ஆகிடும். நீங்கள் வந்து PG வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதனால வந்து அந்த செமஸ்டர் சப்ஜெக்ட்டை அந்த செமஸ்டர்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் செமஸ்டர் வந்து அசைன்மெண்ட் எப்படி கைட் பண்ணணும், அசைன்மெண்ட் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும், இது ரெண்டுத்துக்குமே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் வந்து லிங்க் கொடுக்க நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ரைட் பண்ணால் போதும். ஒரு சப்ஜெக்ட் வந்து 2 அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் 4 or 5 ஷீட் வந்து ரைட் பண்ணால் போதும். அதேமாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுத்துக்க அப்லோட் பண்ண போகிறீங்க. அதேமாதிரி மேலே வந்து உங்கள் என்ட்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கணும், கீழே வந்து பேஜ் நம்பர் வந்து இருக்கணும். இது வந்து எல்லா பேஜ்லையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்களுக்கான 2 அப்டேட் வந்து சொல்லிட்டு, நான் செமஸ்டர் வந்து அசைன்மெண்ட் வந்து எப்படி கைட் பண்ணணும், அசைன்மெண்ட் வந்து எப்படி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான செமஸ்டர் பேட்டர்னுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க நான் அதை வந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. இப்போ வந்து ப்ராக்டிகலுக்கான ரெக்கார்டு கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா நாங்கள் போய் வந்து கேட்டுங்க. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல் சப்ஜெக்ட் இருக்கான அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து தெரியணும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணி அங்கே கோர்ஸ் டீட்டெயில்னு ஆப்ஷன் இருக்கும். சைடில் மெனு ஆப்ஷனில் அதை வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து இருக்கா இல்லையா அதிலே வந்து சப்ஜெக்ட் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைனா PSA டைம் டேபிள் வந்து நீங்கள் எடுங்க. PSA டைம் டேபிள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இல்லை நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் எந்த செமஸ்டரோ அதிலே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் நேமும் கொடுத்துருப்பாங்க, சப்ஜெக்ட் கோடும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து BCAல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு செகண்ட் செமஸ்டருக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோடு வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு ப்ராக்டிகல் சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்ட் நேமையும் வந்து ரைட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு ப்ராக்டிகல் ரெக்கார்ட் நோட் வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து லிங்க் வந்து கொடுக்குங்க. அதிலே வந்து உங்களுக்கான ப்ராக்டிகல் புக் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இப்போயே வந்து கைட் பண்ணி முடிச்சுங்க. ஏன்னா நீங்கள் அசைன்மெண்ட்டும் கைட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிகல் நோட்டும் ரெக்கார்டும் வந்து கைட் பண்ணணும். அதனால இந்த மந்த் வந்து நீங்கள் ப்ராக்டிகல் ரெக்கார்டு வந்து முடிச்சுங்க. நெக்ஸ்ட் மந்த் அசைன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நெக்ஸ்ட் மந்த் முடிச்சுங்க. அதுக்கும் நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கும் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் தான் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த ஆப்ஷன் ஷோ ஆனிச்சுன்னா அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து லிங்க்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எல்லா லிங்க்ஸுமே அங்கே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து செக் பண்ணிக்கலாம். டைம் டேபிள் லிங்க், அதே வெப்சைட் வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.